வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா, ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அப்பாவும் கண்டிப்பாக ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வரணும், என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த சிறுவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஆடிட்டோரியத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காராங்க. அதாவது அவங்க மகனை கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து உட்காராங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அந்த சிறுவனுடைய பெற்றோர் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க மகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சுங்க. அவங்க மகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஸ்டேஜில் பார்க்கவே கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு அந்த பெற்றோர் ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் வராங்க. அப்போ அவங்களுடைய மகன் ஓடி வரான், அப்பா அம்மா அப்படின்ட்டு. என்னுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா உடனே அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, எங்கப்பா ஸ்டேஜில் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்க்கவே இல்லையே, எங்கே நீ பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் கிடையாது, கீழே ஆடியன்ஸோடு நான் உட்காந்துருந்தேன். ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் நான் கீழே இருந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கை தட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ரோல் தான் டீச்சர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்காக நான் கைத்தட்டி அவங்கள பாராட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவுடன் அந்த சிறுவனுடைய அம்மாவுடைய கண்களில் கண்ணீருங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் அவங்களுடைய மகனுக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு காரணத்தை அவங்க மகன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துலையும் பாசிட்டிவிட்டியை பார்த்த அவங்க மகனை நினச்சி அந்த பெற்றோர் பெருமைப்பட்டிருக்காங்க. அந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் அவனுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அற்புதமாக அவன் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதில் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் அவன் பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்காருங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு கிடைத்த இந்த ரோலை நம்ம முழுமையாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பிடவே கூடாது. அந்த சிறுவன் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பார்த்து நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கத்தில் அவன் இல்லவே இல்லைங்க. தனக்கு கிடைத்த அந்த ரோலை அவன் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மனநிலையாக இருந்தது. தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையிலும் சவால்கள், போராட்டங்கள் இருக்க தாங்க செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துலையும் அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணுங்க. அப்படி எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், பிரபஞ்சத்தினுடைய செல்ல குழந்தைய நம்ம மாறிடுவோங்க. நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை கையை பிடிச்சி நேர்த்தியாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுங்க. இந்த சிறுவன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சிறுவன் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண அவனுடைய நண்பர்களை மனதார பாராட்டினாங்க. அதன் மூலமாக அவன் சந்தோஷமாக இருந்தான். தனிப்பட்ட முறையில் நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களை நம்ம ஆத்மார்த்தமாக பாராட்டும் போது நம்ம அதிகமாக மகிழ்ச்சி அடைவோங்க. ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சக மனிதர்களை அதிகமாக பாராட்டும் போது அது உங்களுக்கு மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க. ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு தனித்துவமான ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டலுடைய பேர் ரெஸ்டாரண்ட் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். அந்த ஹோட்டலில் சாப்பாடு சர்வ் பண்ணுற ஆட்கள் எல்லாருக்குமே டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மறதி நோய் இருக்குங்க. அந்த ஹோட்டலில் போய் யாராவது சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு அவங்களுக்கு வராதுங்க. ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மறதி நோய் இருக்கிறனால வேறு ஏதாவது சாப்பாடு தான் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மறதி நோய் இருக்கவங்கள நம்ம தனியாக விட்டுறக்கூடாது, சமுதாயத்தில் அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை அவங்க நடத்திட்டு வராங்க. அங்கே சாப்பிட வர மக்களும் பெருந்தன்மையோடு அங்கே வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களோட நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பாராட்டுவாங்க. அவங்க தவறான உணவுகள் கொண்டு வந்து கொடுத்தா கூட அதை விளையாட்டாக எடுத்துகிட்டு அவங்கள உற்சாகப்படுத்திட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. இப்படி மறதி நோயோடு இருக்கவங்கள தனிமையில் விட்டுறாமல் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களையும் வந்து மக்கள் பாராட்டிட்டு போகும்போது அந்த மறதி நோயோடு இருக்கவங்களுக்கு மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதா சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தபோது அந்த நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கை இழந்திருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாராவது வந்து உங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு அவங்க உறுதுணையாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களை சுற்றி சில பேர் அவங்க வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்து இருக்கலாங்க. நீங்கள் நினைக்கலாம், நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அவங்கக்கிட்ட அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் போய் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாங்க. அந்த சூழ்நிலையை அவங்க கடந்து வருவதற்கு உங்கள் வார்த்தைகள் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கலாங்க. இப்போ இந்த லைட்டரை வச்சு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ண போகிறேங்க.
இந்த லைட்டரை ஒரு நபராக நினச்சிக்கோங்க. இப்போ இந்த நபர் வாழ்க்கையில் சவால்கள் போராட்டங்கள் எதையும் ஃபேஸ் பண்ணலைங்க. அப்போ அவர் எப்படி இருக்கார் பாருங்களேன், ஒரு ஃபயரோடு இருக்காருங்க. ஆனால் இந்த நபர் பின் நாட்களில் சவால்கள் போராட்டங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ உதாரணத்துக்கு தோல்விகளை சந்திக்கிறாருங்க, அவமானங்களை சந்திக்கிறாரு, ஏமாற்றங்களை அவர் சந்திக்கிறாரு, நிறைய இழப்புகளை அவர் சந்திக்கிறாருங்க. இதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே அவர் மூழ்கி போயிருக்காருங்க. இப்போ பிரச்சனைகளுக்குள்ளே அவர் மூழ்கி போயிருக்காருல்ல, இப்போ அவரால் அந்த பழைய ஃபயரோடு இருக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்களேன், அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், துரோகங்கள், இழப்புகள் இதெல்லாம் அவருடைய தன்னம்பிக்கையை உடைச்சிருச்சுங்க. வாழ்க்கை ஏன் வாழணும் அப்படிங்கிற விரக்தியில் அவர் இருக்கார். அதனால தான் அவரால் ஒரு உற்சாகத்தோடு எதையும் செய்ய முடியலைங்க. அந்த பழைய ஃபயர் அவர்கிட்ட இல்லை பாருங்களேன். இப்போ இவர் இன்னொரு நபருங்க, வாழ்க்கையில் பல சவால்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறவர். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் தோண்டு போயிருக்கார் பாருங்களேன், இவரை போய் சந்திக்கிறாருங்க. அப்படி சந்திக்கும் போது இவர் பேசுகிற வார்த்தைகள் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இவருக்கு இருக்குங்க. அப்போ என்ன மாற்றங்கள் இவருக்கு நடக்குதுங்கிறத பாருங்களேன். தன்னம்பிக்கை இழந்து காணப்பட்டவர் இன்னொரு பாசிட்டிவான பர்சன் கிட்ட போய் அவருடைய வார்த்தைகளை கேட்டவுடன் பாருங்களேன், அவர் இழந்த ஃபயர் மறுபடியும் அவருக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் இவர் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும். இப்போ அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், காயங்கள் அதை எல்லாத்தையும் பாசிட்டிவாக அவர் மாற்றி அவர் பல பேருக்கு இப்போ இன்ஸ்பிரேஷனாக இருப்பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியில் வந்தேங்க. ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு பெரியவர் அழுதுட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசணும் போல் எனக்கு தோணுச்சுங்க. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேங்க. குடும்பத்தில் வறுமை மற்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருந்ததுங்க. இருந்தாலும் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். என் ஃபோன் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்தேங்க. அடுத்த 1 வாரம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தற்கொலை பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, ஏன் வாழணும்னு நான் நினச்சேன். ஆனால் 5 நிமிஷம் நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி நான் தன்னம்பிக்கையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு நன்றி சொல்ல தான் இப்போ உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாருங்க. என்ன அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. அந்த 5 நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசின வார்த்தைகள் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு அது உதவி செஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை சுற்றி எத்தனையோ பேர் பல கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கலாங்க. அது வெளியே தெரியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்களேன். இந்த மாதிரி ஆறுதலுக்காக தாங்க மனிதர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக அன்பான வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த சூழ்நிலையை பாசிட்டிவாக எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க. இப்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையை அந்த இறைசக்தி, அந்த பிரபஞ்ச பேராற்றல் அற்புதமாக வழிநடத்த ஆரம்பிக்குங்க. ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்கள் காரியங்களை பிரபஞ்ச பேராற்றல் பார்த்துக்கோங்க. பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அதை நிகழ்த்தும். முயன்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே, வாழ்ந்து பார், வாழ்க்கை வசப்படும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.